திரும்ப நம்ம இதை பேசிட்டே இருக்க வேண்டாம். ஏன்னா எதனால காலதாமதம் ஆச்சுன்னு இங்க இருக்கிற பத்திரிகையாளர் எல்லாருக்கும் தெரியும். நாங்கள் ஒரு கிலோமீட்டருக்கு எங்களுக்கு 1 மணி நேரம் ஆச்சு. எதனால காலம் அவ்வளவு டூ வீலர்கள், அவ்வளவு மீடியா வெஹிக்கிள்ஸ் எல்லாம் வந்துச்சு. இதெல்லாம் தடுக்க நாங்கள் எங்களுடைய வாலண்டியர் வச்சு போதுமான அளவு நாங்கள் முயற்சி செய்தோம். 27ஆம் தேதி செங்கோட்டையில வந்து டிவிக்குள்ள என்னதான் சொல்லியிருக்காரு, அப்புறம் பேசலாம். நேற்றும் இன்னைக்கும் வந்து எங்க தரப்பு விளக்கத்தையும் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு சம்பந்தமாக எங்க தரப்பு விளக்கு எப்படி அது நடந்தது, என்னென்ன நிகழ்ச்சிகள் எப்படி ஏற்பாடு செய்யப்பட்டது ஆகிய அனைத்து விளக்கங்களையும் கேட்க எங்களுக்கு வந்து சம்மன் அனுப்பப்பட்டிருந்தது. நான், எங்களுடைய பொதுச் செயலாளர், அப்புறம் அண்ணன் ஆனந்த் அவர்கள் மற்றும் எங்களுடைய தேர்தல் மேலாண்மை பொதுச்செயலாளர் சகோதரர் ஆதவ் அர்ஜுன் மற்றும் இவர் மதியழகன், மாவட்ட செயலர் மதியழகன் மற்றும் பவுன்ராஜ் எல்லாம் வந்து எங்கள் தரப்பு விளக்கத்தில் எப்படி நடந்தது என்னென்னன்றதை கொடுத்தோம். கண்டிப்பாக எல்லாத்தையும் கொடுத்து விட்டு சற்று முன் வந்து எங்களுடைய பொதுச்செயலாளர் ஆனந்த் அவர்களுக்கு அனைவரும் முடித்து இன்னைக்கு கூட எங்களுடைய தரப்பில் என்ன விளக்கமோ அனைத்தும் கொடுக்கப்பட்டு விட்டது. எங்களுடைய ஒரே குறிக்கோள், ஒரே எண்ணம், இந்த சதி செயலில், இந்த 41 மரணத்தில் சம்பந்தப்பட்ட குற்றவாளிகள் அனைவரும் தண்டிக்கப்பட வேண்டும் என்றுதான் எங்களுடைய ஒரே எண்ணம். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதற்கு அனைத்து ஒத்துழைப்புகளும் நாங்கள் கொடுப்போம் என்று கூறியிருக்கிறோம். ஸோ இந்த சதி செயலில் ஈடுபட்ட குற்றவாளிகள் இந்த இடத்துல சுற்றி கொண்டு இருக்கலாம், பக்கத்திலே இருக்கலாம், இங்கே சுற்றி கொண்டு இருக்கலாம். ஸோ அவர்கள் அனைவரும் சட்டத்தின் முன் நிறுத்தி தண்டனை கிடைக்க வேண்டும் என்றுதான் எங்களுடைய ஒரே எண்ணம். எங்களுக்கு இருந்த அனைத்து சந்தேகங்களையும் இங்கே இருக்கிற அதிகாரிகளிடம் கொடுத்திருக்கிறோம். மேலும் எங்களிடம் இருக்கும் மற்ற சந்தேகங்கள் என்னென்ன விவரங்கள் எல்லாத்தையும் கொடுத்திருக்கோம். கண்டிப்பாக இந்த விசாரணை நல்லபடியாக நடக்க வேண்டும். இதில் சம்பந்தப்பட்ட அனைத்து குற்றவாளிகளும் தண்டிக்கப்பட வேண்டும். 41 உயிர்கள் பலியாக இருக்கிறது. அந்த உயிர்களுக்கான நியாயம் கிடைக்க வேண்டும் என்பது எங்களுடைய எண்ணம். இதற்கு கடைசி வரை எங்களுடைய போராட்டமும் இருக்கும், இதற்கு முழு ஒத்துழைப்பும் இருக்கும். எஸ்ஐடியிலும் நாங்கள் தான் போய் வாங்கிட்டு வந்தோம். ஸோ இதில் எஸ்ஐடியிலே அவங்க ரிப்போர்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் மாதம். ஸோ இதில் கண்டிப்பாக இந்த 41 உயிர்கள் பலியானதற்கான அனைத்து இதில் சம்பந்தப்பட்ட அனைத்து குற்றவாளிகளும் தண்டிக்கப்பட வேண்டும் என்பது இதில் கடைசி வரை எங்களுடைய போராட்டம் தொடரும் என்பதை நாங்கள் தெரிவிச்சோம். இல்லை, அந்த விசாரணை போது இதில் சதி நடந்திருக்க வாய்ப்பு இருக்குன்னு அவங்கள்ட்ட ஏதாவது நீங்கள் சொன்னீங்க? இல்லை, எங்களுடைய சந்தேகங்கள் என்னென்ன வகையில் இருக்கும் சந்தேகங்கள் அனைத்தையும் அங்கே சொல்லியிருக்கிறோம். அவர்கள் கேட்ட ஒரு சில விளக்கங்களையும் சொல்லியிருக்கிறோம். கண்டிப்பாக இதில் பொதுமக்கள் அனைவருக்கும் தெரியும், உங்கள் அனைவருக்கும் தெரியும் இதில் என்ன நடந்தது, எப்படி நடந்தது என்னன்னு தெரியும். கரூரில் மட்டும் ஏன் இப்படி நடந்தது உங்கள் எல்லாருக்கும் தெரியும். ஸோ இதில் எந்த வகையில் யார் குற்றம் செய்திருந்தாலும் அவர்கள் கண்டிப்பாக தண்டிக்கப்பட வேண்டும். அது ஒன்று தான் எங்களுடைய ஒரே எண்ணம். கண்டிப்பாக அதில் எங்களுக்கு இருந்து அனைத்து சந்தேகம்னு சொல்லியிருக்கோம். மேலும் பல கட்டங்களில் அவங்களுடைய விசாரணைகள் இருக்கும். அதில் கண்டிப்பாக நியாயம் கிடைக்கும்னு நம்புறோம். என்ன ஆதாரம் கொடுத்துருக்கீங்க? என்ன ஆதாரம்? ஏதாவது வீடியோ இதெல்லாம் அங்கே கொடுத்துருக்குறோம். எல்லா தேவைப்பட்ட அனைத்து ஃபுட்டேஜுகள் எல்லாமே கொடுத்துருக்கோம். அவர்களுக்கான ஒரு தெளிவுகள் வேண்டும், இது எப்படி நடந்ததுன்னு. அந்த தெளிவுகளையும் கொடுத்துருக்கிறோம். யார் மீது எங்களுக்கு சந்தேகம் இருக்குங்கிறதையும் நாங்கள் சொல்லியிருக்கிறோம். அனைத்து தரப்பு விளக்கங்களையும் நாங்கள் தனித்தனியாக எங்கள் பார்வைக்கு என்ன இருந்ததோ அது அனைத்தையும் கொடுத்திருக்கிறோம். கண்டிப்பாக இதில் குற்றம் செய்தவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும். 41 உயிர்களுடைய பலி வந்து சாதாரணமாக விட்டுவிட முடியாது. கண்டிப்பாக அதற்கான அனைத்து பூர்வமான அனைத்து ஒத்துழைப்பும் நாங்கள் தருவோம். சந்தேகம் இருக்குன்னு சொல்றீங்களோ, அதை பொதுமக்கள் மக்கள் மன்றத்துக்கு சொல்லிருங்களா? விசாரணை இருக்கிறப்ப உங்களுக்கே தெரியும், விசாரணை இருக்கிறப்ப இதெல்லாம் சொன்னா நல்லா இருக்காது. நமக்கு தேவையான இது ஒன்னே ஒன்று, இதில் சம்பந்தப்பட்ட அனைத்து குற்றவாளிகளும் தண்டிக்கப்பட வேண்டும் என்றதான் அது கண்டிப்பாக நடக்கும். அது நடக்கிறப்ப உங்களுக்கே தெரியும் யார் சம்பந்தப்பட்டாங்க. பொதுமக்கள் நிறைய பேர் சொல்லியிருக்கிறீங்க, நிறைய பத்திரிகையாளர் சொல்லியிருக்காங்க. நான் கண்டிப்பாக விசாரணை மூலியமாக, நீதிமன்றம் மூலியமாக அவருக்கு தண்டனை கிடைக்க வேண்டும் தான் எங்களுடைய எண்ணம். அதற்கு நாங்கள் முழு ஒத்துழைப்பு கொடுப்போம். இன்னும் சீக்கிரம் இந்த விசாரணை முடிய வேண்டும், எல்லாம் வெட்ட வெளிச்சமாக வேண்டும் என்பதுதான் எங்களுடைய. மீண்டும் உங்களை விசாரணை கூப்பிடுறேன்னு சொல்லியிருக்காங்க. அவர்களுக்கு தேவைப்படும் பொழுது அவர்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் நாங்கள் ஒத்துழைப்பு கொடுக்குறோம்னு சொல்லியிருக்கோம். அது எப்போ கொடுத்தாலும் நாங்கள் வந்து அவர்களுக்கு கொடுக்க தேவையான ஒத்துழைப்புகளை தர தயாராக இருக்கிறோம். தலைவருக்கு தேவையான பொழுது என்னென்ன ஒத்துழைப்புகள் கொடுக்கணும், அவங்களுக்கு என்ன சந்தேகம் இருக்கு, ஏன்னா அவங்களுக்கு நம்ம கிளாரிஃபை பண்ண வேண்டிய இடத்துல இருக்கோம். எங்கெங்க எப்படி நடந்தது என்னன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த தெளிவுகள் அவருக்கு கொடுக்க வேண்டிய இடத்துல இருக்கிறோம். எப்போ தேவைப்பட்டாலும் அதற்கான ஒத்துழைப்பு நம்ம கொடுக்கும். 27ஆம் தேதி செங்கோட்டையில வந்து டிவிக்குள்ள என்னதான் சொல்லியிருக்காரு, அப்புறம் பேசலாம். இந்த வழக்கு சம்பந்தமாக ஒரு தலைவர் வந்து விஜய் காலதாமதம் வந்ததான் காரணம் சொல்றாங்களே, மீனுக்கு நீங்க ஏதாவது இந்த வழக்கு சம்பந்தமா விஜய் காலதாமதம் வந்ததுதான் இவ்வளவு உயிரிழப்பு அப்படின்னு சொல்றாங்க. இல்ல, எதுக்காக திரும்ப நம்ம இதை பேசிட்டே இருக்க வேண்டாம். ஏன்னா எதனால காலதாமதம் ஆச்சுன்னு இங்க இருக்கிற பத்திரிகையாளர் எல்லாருக்கும் தெரியும். நாங்கள் ஒரு கிலோமீட்டருக்கு எங்களுக்கு 1 மணி நேரம் ஆச்சு. எதனால காலம் அவ்வளவு டூ வீலர்கள், அவ்வளவு மீடியா வெஹிக்கிள்ஸ் எல்லாம் வந்துச்சு. இதெல்லாம் தடுக்க நாங்கள் எங்களுடைய வாலண்டியர் வச்சு போதுமான அளவு நாங்கள் முயற்சி செய்தோம். எதனால காலதாமதம் ஆச்சு, எதனால லேட் ஆச்சுன்னு உங்க எல்லாருக்கும் தெரியும். இதை நான் ஒன்றும் புதுசாக சொல்ல தேவையில்லை. கண்டிப்பாக இதில் எங்கே தவறு நடந்துச்சுன்னு தெரியும். ஸோ
இது திரும்ப திரும்ப நம்ம பேச வேண்டாம். கண்டிப்பாக இந்த 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 சதி செயலில் ஈடுபட்டவர்களுக்கு கண்டிப்பாக வந்து தேவையான அவருக்கு தண்டனை கிடைக்கின்றதை நம்புகிறோம். இப்ப இந்த மக்கள் சந்திப்பு வந்து வெளியில பண்றது இல்லாம இப்ப மண்டபத்துல பண்ற மாதிரி நிலைமை இருக்கு. இப்ப அடுத்த இடத்துல இதே மாதிரி தான் இருக்குமா இல்ல வெளியில? கண்டிப்பா எங்களுடைய பொதுச்செயலாம் டிஸ்கஸ் பண்ணி முடிவு பண்ணுவாங்க. இப்ப இதை சம்பந்தமா மட்டும் எடுத்து பேசிக்கலாம். மற்றதெல்லாம் எங்களுக்கு முடிஞ்சிருச்சு. திருமதிகள் மட்டும் இன்னும் கொஞ்சம் இடத்துல முடிஞ்சிடும் நினைக்கிறோம். அடுத்து தேவைப்பட்டால் அவர்களுக்கு தேவைப்பட்டால் எப்போன்னு வரும். கண்டிப்பாக